கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் சம்பவ இடமான வேலுசாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் அருள் செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள் செல்வன், விவரங்கள். கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் சம்பவ இடமான வேலுசாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் சம்பவ இடமான வேலுசாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் சம்பவ இடமான வேலுசாமிபுரத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில ஐஜி அஸ்ராகர் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஆவணங்களை பெற்று தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. முதல்ல சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அங்க ஐஜி அஸ்ராகர் வந்திருக்கிறார். மேலும் 2 பெண் எஸ்பிக்கள் விமலா மற்றும் ஷியாமலா தேவி இந்த பெண் எஸ்பிக்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் சேர்க்கப்பட்ட டிஎஸ்பிக்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் போலீசார், தடய அறிவியல் துறை நிபுணர்கள் கொண்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு தற்பொழுது அந்த பகுதியில ஆய்வு செய்து அந்த சம்பவம் நடந்த பகுதியில எந்த இடத்திலெல்லாம் ஒரே இடத்தில் அதிகமாக இந்த பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்து கிடந்தார்கள் அந்த இடத்திலும் அதே போன்று ஒரு 2-3 இடம் இருக்கிறது அந்த அங்க இந்த உயிரிழந்த இடம் என்று அந்த இடங்களில் எல்லாம் நேரில் ஆய்வு செய்கிறார். அன்றைய தினம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஏற்கனவே முதற்கட்டமாக கரூர் டவுன் போலீசார் ஒரு விசாரணை நடத்தி முதற்கட்ட அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நேரில் சென்று அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஐஜி நேரடியாக தற்போது இருக்கிறார். அந்த சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்தது குறித்து ஏற்கனவே விசாரணை நடத்தியவர்கள் அது குறித்து விவரங்களை தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில விசாரணை நடத்தியவர்கள் விவரங்களை ஐஜியிடமும் மற்றும் மற்ற அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். வீடுகளுக்கு சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்திக்க இருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்குல ஏற்கனவே விசாரணை நடத்திய டிஎஸ்பி இந்த சம்பவத்தின் பொழுது கூட்ட நெரிசலை அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திய டிஎஸ்பி, அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை அதிகாரியாக இதுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஏடிஎஸ்பி இந்த வழக்கை விசாரித்து பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி கரூர் டவுன் போலீசார் இவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அன்றைய தினம் என்ன நடந்தது, எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணியில இருந்தார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கரூரிலேயே தங்கி சிறப்பு புலனாய்வு குழு இது வழக்கு தொடர்புடைய ஒவ்வொருவராக சம்மன் அனுப்பி வரவழைத்து விசாரணையை மேற்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில வெவ்வேறு நபர்களை தேவைப்பட்டால் அவர்களையும் அழைத்து விசாரிப்பதற்கும், குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அன்றைய தினம் எவ்வளவு ஆம்புலன்ஸுகள் அங்கே வந்தது, இது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எனவே ஆம்புலன்ஸ்களுக்கு எப்படி தகவல் வந்தது, ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் எத்தனை பேரை அங்கிருந்து கொண்டு சென்றார்கள், மருத்துவமனை கொண்டு சென்றார்கள், எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் முதலில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தார்கள் என்றால் அந்த மருத்துவமனைகளுக்கும் அந்த தொடர்புடைய நபர்களுக்கும் அவர்களையும் வரவழைத்து விசாரணை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். நேரடியாக பார்த்தவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் தங்களது குடும்பத்தினரை நேரடியாக கண்முன்னே அந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி அவர்களை பறிகொடுத்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் நேரடியாக சென்று அந்த நடந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் இவர்கள் எல்லாமே விசாரிக்க இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக சம்மன் அனுப்பியும் விசாரணை
நடத்தி அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை, அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை பதிவு செய்வதற்கும் அதன் அடிப்படையில் தான் அந்த கோணத்தில் தான் இந்த விசாரணை செல்ல இருக்கிறது. 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம்? இது ஏற்கனவே முதற்கட்டமாக ஒரு விசாரணையை கரூர் நகர போலீசார் விசாரணை நடத்திய போது ஒரே நேரத்துல அந்த இடத்தில் ஏற்கனவே அதிக அளவுல கூட்டம் கூடியது. விஜயனுடைய பேருந்து வரும்பொழுது அந்த பேருந்தை சுற்றி பெருமளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கரூர் ரவுண்டானா பகுதியில் இருந்து அப்படியே உள்ளே நுழைந்து விட்டார்கள். அந்த கூட்டம் அந்த பேருந்து உள்ளே நுழைந்த போது இந்த இடத்துல அங்கிருந்து ஏற்கனவே நெரிசலாக மக்கள் நெரிசலாக இருந்த அந்த பகுதியில இன்னும் கூடுதலாக இங்க நெரிசல் ஏற்பட்டது. அவர்கள் கால் வைக்க முடியாத அளவிற்கான ஒரு நெரிசல் அங்கு ஏற்பட்டது என்று போலீசார் தரப்புல ஏற்கனவே விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது. உளவுத்துறைக்கான அறிக்கையாக இருந்தது. அது இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான காரணத்தை எல்லாம் மீண்டும் சரிபார்க்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு பல்வேறு காரணங்கள் அந்த இடத்துல அந்த சாலையினுடைய 2 பகுதியிலும் இருந்த சாக்கடை கழிவுநீர் கால்வாய்கள் அது மூடப்படாமல் ஒரு இடத்திலே இருந்திருக்கிறது. நிறைய வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த கூட்டத்தினர் வந்தவர்களுடைய வாகனங்கள், அதாவது மாலை விஜய் பங்கேற்ற இருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே இருசக்கர வாகனங்களிலே கொண்டு சாலையினுடைய 2 பகுதியிலுமே நிறுத்திவிட்டார்கள். அந்த இருசக்கர வாகனங்கள் எல்லாமே பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கூட்டம் ஏற ஏற அந்த இருசக்கர வாகனம் இந்த கூட்ட நெரிசலுக்குள் இருசக்கர வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. இது எல்லாம் சரிந்திருக்கிறது. பலரது கால்களில் சிக்கி அவர்கள் அந்த கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு கீழே விழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மேலே இந்த கூட்டம் எல்லாம் ஏறி அங்கிருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். இப்படி பல காரணங்களை ஏற்கனவே போலீசார் கண்டறிந்தார்கள். இவற்றையெல்லாம் குறித்து விசாரிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு மின்தடை ஏற்பட்டதா என்பது தொடர்பாக இதெல்லாம் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுகளாக, முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. மின்தடை ஏற்பட்டதா அது குறித்தெல்லாம் அந்த பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அப்படி மின்தடை ஏற்படுத்தியிருந்தால் ஏற்பட்டிருந்தால் அது விபத்தை தவிர்க்கும் நோக்கில எதுவும் அந்த மின்தடை ஏற்படுத்தப்பட்டதா, அல்லது அங்கிருந்து இந்த மின்கம்பிகள் துண்டிக்கப்பட்டதால் மின்தடை ஏற்பட்டதா? அதே போன்று அந்த ஜெனரேட்டர்கள் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர்கள் அணைக்கப்பட்டது. அந்த ஜெனரேட்டர்கள் ஏன் அது அணைக்கப்பட்டது, என்ன காரணம்? அதற்கு இந்த பணிகள், அந்த மின்விளக்குகள் அமைக்கக்கூடிய பணி, ஒளிபெருக்கி அமைக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்ட அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் யார்? அவர்களை அழைத்து விசாரிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நகர போலீசார் அவர்கள் தான் எல்லாம் ஓரளவு விசாரித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் எல்லாம் சம்மன் அளித்து விசாரிக்க இருக்கிறார்கள். ஜெனரேட்டர்கள் ஏன் நிறுத்தப்பட்டது, அந்த நேரத்துல ஏன் மின்தடை ஏற்பட்டது என்பது தொடர்பாக எல்லாம் விசாரணையை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரே பகுதியில் தான் அதிக பலி ஏற்பட்டது. அதாவது வெடிச்சாம்பரத்துல இந்த சீலிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் ஒரே இடத்தில் தான் 30க்கும் மேற்பட்டவரும் உயிரிழந்த ஒரே பகுதியாக அது இருந்திருக்கிறது. அந்த இடத்தில் முக்கியமாக மேற்கூரையின் மீது பல இளைஞர்கள், வலுவில்லாத அந்த மேற்கூரையின் மீது பல இளைஞர்கள் ஏறி நின்றார்கள். வலுவில்லாத மரங்கள், சின்ன சின்ன மரங்களின் மீது ஏறி நின்றார்கள். அது சரிந்து முறிந்து விழுந்து அவர்கள் கூட்டத்தினர் மீது விழுந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர் அங்கிருந்து விலகி செல்ல முயன்ற போதுதான் அவர்கள் இன்னும் நெரிசலில் சிக்கி குழந்தைகளுடன் பலர் அந்த மேற்கூரைக்கு கீழே தஞ்சமடைந்தவர்கள், குழந்தைகளுடன் வெயிலுக்காக இங்கு கீழே இருந்தவர்கள், அவர்கள்லாம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த இடத்தில் இருந்தவர்கள் குறிப்பாக ஒரு 1.5 வயது குழந்தைக்கு பறி கொடுத்து அந்த குழந்தையினுடைய உறவினர் அவர்தான் தூக்கி சென்றவர், அவர்தான் உயிரோடு இருக்கிறார். மருத்துவமனைக்கு சென்று அவர் உயிர் மீண்டு வந்திருக்கிறார். அது போன்ற இது அவர்களிடம் இந்த விசாரணை முக்கியமான ஒரு விசாரணையாக இது இருக்கும். எனவே அங்கு நேரில் சென்று விசாரணை நடத்துவார்கள். தேவைப்பட்டால் அவர்களை சிறப்பு விசாரணை கூட எங்கு முகாமிடுகிறதோ அங்கு வரவழைத்து அந்த விசாரணை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் இதுல பெண்கள், உயிரிழந்தவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுல 2 பெண் எஸ்பிக்கள் இடம்பெற்றிருப்பதும் அதற்கு சாதகமாக, இந்த விசாரணைக்கு இன்னும் கூடுதலாக இந்த விசாரணை நடத்துவதற்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமாக சைபர் கிரைம் போலீசார் அந்த விசாரணை குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த சைபர் கிரைம் போலீசார் அன்றைய தினம் அவர்கள் அங்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை திரட்டுவதற்கு, அல்லது இந்த வழக்கிலே தேவைப்படக்கூடிய நபர்கள், ஏற்கனவே இந்த தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் விஷயானந்த் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். இணைச் செயலாளர் CPR நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கிறார். இவர்களை அடுத்தடுத்து கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு செல்போன் நெட்வொர்க் அதனுடைய அவர்களுடைய தொடர்புகள் எங்கு இருக்கிறது, யாரெல்லாம் தொடர்பு கொண்டார்கள், தலைமறைவான பிறகு யாரையெல்லாம் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் என்றெல்லாம் அதுல தகவல்களை திரட்டுவதற்கு சைபர் கிரைம் போலீசாருடைய உதவி முக்கியமானதாக இருக்கும். எனவே சைபர் கிரைம் போலீசார் இதுல இடம்பெறுகிறார்கள். தடயவியல் துறையினர் இங்கு இடம்பெறுகிறார்கள். தடயவியல் துறையினருடைய பங்கு முக்கியமானது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய தடயங்களை அவர்கள்
சேகரித்தார்கள். இன்னும் அங்கு வந்து குவிந்து கிடக்கக்கூடிய காலணிகள் ஒரு முக்கியமான தடயம். எவ்வளவு கூட்டம் அந்த இடத்திலே இருந்தது என்பதற்கான ஒரு முக்கியமாக தடயமாக அந்த காலணிகள் வந்து இன்னும் குவிந்து கிடக்கிறது. இன்னும் அவற்றை வந்து அகற்றாமல் வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் அடுத்தடுத்து இந்த புலனாய்வு அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் என்பதனால தான் இன்னும் அகற்றாமல் வைத்திருக்கிறார். அந்த தடயங்களை எல்லாம் முழுமையாக அகற்றாமல் அந்த பகுதி முழுவதுமாக வந்து சீலிடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதி இருக்கிறது. எனவே அந்த இடங்கள்ல வந்து இந்த தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் தடயவியல் துறையினர் ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் ஒரு பக்கம் இந்த வழக்கில் தேடப்படக்கூடிய 2 முக்கியமான நபர்களாக இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக ருச்சி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார், இந்த 2 பேரையுமே கைது செய்வதற்கான நடவடிக்கை. அவர்கள் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாலும், முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாலும் முன்னதாக அவர்களுடைய முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை கைது செய்வதற்கு ஏற்கனவே தடிப்படை அமைப்பது. எனவே தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து இந்த அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுவார்கள். அவர்களை ஒரு பக்கம் தேடி வருகிறார்கள். ஏற்கனவே வந்து இந்த வழக்குல வந்து மாவட்ட செயலாளர் ஒருவரும் நகர பொறுப்பாளர் ஒருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் தவிர்த்து வேறு யாரேனும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுல, இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுல அவர்களுக்கு யாரேனும் தொடர்பு இருந்தால் அவர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 2 நபர்களையும் வந்து SIT ஏற்கனவே கைது செய்திருந்த இந்த 2 நபர்களையும் SIT வந்து மீண்டும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான திட்டமும் இருக்கிறது. அவர்கள் தரப்பில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்தாலும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு SIT வந்து முனைப்பு காட்டுவார்கள். நிச்சயமாக இந்த வழக்குல வந்து வேறு யாரேனும் தொடர்பு இருக்கலாம் என்று விசாரிப்பார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நபர்களினுடைய வேறு யாரும் இருக்கிறார்களா என்று வந்து அவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்வார்கள். அதற்காக காவல் எடுப்பு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மின் விளக்குகள் ஏற்பாடு செய்தது, ஜெனரேட்டர்கள் ஏற்பாடு செய்தது, ஒளிபெருக்கிகள் ஏற்பாடு செய்தது, இவர்களினுடைய தவறுகள் அதில் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் பார்ப்பார்கள். அதை பார்த்து விட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களை வந்து சம்மன் அனுப்பி விசாரணை வந்து மேற்கொள்வார்கள். இந்த கூட்டம் வந்து இதற்கான அனுமதி கொடுத்தது வந்து அந்த மாவட்ட செயலாளர் தான் என்றும், இதற்கான அனுமதியை கேட்டு விண்ணப்பித்தது மாவட்ட செயலாளர். அது எத்தனை மணிக்கு அவர் வர வேண்டும் என்றே அவர்கள் தாமதப்படுத்தினார்களா? ஏற்கனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ADGP டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தனது செய்தியாளர் சந்திப்பிலே வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பிற செய்தியாளர் சந்திப்பிலும் கூட இது வந்து திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டது என்று முதல் தகவல் அறிக்கையிலும் இருக்கிறது. கரூர் போலீசார் பதிவு செய்திருந்த முதல் தகவல் அறிக்கையிலும் அனுமதி கேட்ட நேரத்தை விட 4 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்து அங்கு வந்து சேர்ந்தார், வேண்டுமென்றே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தாமதப்படுத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது எல்லாம் வந்து வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார்களா என்பதை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு வந்து திட்டமிட்டிருக்கிறது. எனவே அனைவருமே இதை விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவில் இன்னும் கூடுதலாக இதுல வந்து அதிகாரிகளை சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வந்து ஏற்கனவே 2 பெண் எஸ்பிக்கள் இருக்கிறார்கள். அது வந்து நீதிமன்றம் நியமித்த போது இந்த 2 பெண் எஸ்பிக்களை நியமித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்துடைய உத்தரவில் இருக்கிறது. இவர்கள் தவிர்த்து கூடுதலாக அதிகாரிகள் வந்து ADSP திருமால் இருக்கிறார், கள்ளக்குறிச்சியோட ADSP திருமால். இவர் வந்து IG சிறப்பு புலனாய்வு குழுவில வந்து அவர் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று வந்து திருக்கோவிலூர் DSP பார்த்திபன் அவரும் வந்து இடம்பெற்றிருக்கிறார். மற்றொரு DSP செங்கல்பட்டு DSP கோபிநாத் இவரும் வந்து சிறப்பு புலனாய்வு குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார். அதை தவிர்த்து திருவள்ளூர் DSP பெண் DSP தமிழரசி இவரும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலே வந்து இடம்பெற்றிருக்கிறார். இப்படி அதிகாரிகள் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே IG அஸ்ரா கருத்தினுடைய தனிப்படைகள்ல முக்கியமான வழக்குகள்ல அவர்கள் எல்லாமே இந்த அதிகாரிகள் எல்லாமே இடம்பெற்றிருந்த அதிகாரிகள் தான். இதற்கு முன்பு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த போதும் கூட இது போன்ற அதிகாரிகளை வந்து அஷாகருக்கு வந்து அந்த குழுவிலே வந்து இணைத்திருக்கிறார். அது போன்ற தற்பொழுதும் கூட அந்த அதிகாரிகள் எல்லாமே வந்து குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக அவர்கள் முதல்ல வேலுச்சாமிபுரம் இந்த பகுதி சம்பவம் நடந்த அந்த பகுதியிலே வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள், விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பிறகுதான் வந்து அடுத்தடுத்து வந்து விசாரணையை வந்து இன்னும் தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் வந்து தகவல்களை திரட்டுவது, அவர்கள் ஏதேனும் குற்றச்சாட்டுகளை புகார்களை முன்வைத்தால் அவற்றையும் வந்து வைத்து அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை வந்து தொடர்வது, இப்படி இந்த விசாரணை வந்து அடுத்த கட்டமாக வந்து செல்ல இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவர்களிடம் விசாரணை வந்து நடத்தப்பட இருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்குகளை பொறுத்தளவுல இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது உடைய வாகனத்தை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தில் தான் வந்து நிறுத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் வற்புறுத்தி கொண்டு நிறுத்தினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. அப்படி வற்புறுத்திய நிர்வாகிகள் யார்? DSP அந்த கரூர் நகர காவல் நிலையத்தினுடைய DSP செல்வராஜ் வந்து அவர் வந்து எச்சரிக்கை செய்தாரா, இதற்கு மேல் வாகனம் வந்து செல்ல வேண்டாம், ஒரு 50 மீட்டர் தொலைவில் நிறுத்த வேண்டும் என்று அவர் எச்சரிக்கை செய்தார் என்று ADGP தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். எனவே அதுபோன்று எச்சரிக்கை செய்து இவர்கள் முன்னோக்கி வாகனத்தை நிறுத்தியதை கொண்டு வந்தது யார்? அதே போன்ற ராங் ரூட்ல இந்த பேருந்தை வந்து இயக்கியது யார்?
அந்த ஓட்டுநர் இயக்குனரா அல்லது அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதா, இந்த கட்சி நிர்வாகிகளால் அறிவுறுத்தப்பட்டதா, இப்படி பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் திட்டமிட்டிருக்கிறாங்க. சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.